Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்டியான பீனட் ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம நிலக்கடலை வச்சு தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நான் 1 கப் வேர்க்கடலை, அதாவது வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதனால் அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது போல் பவுடராக கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு எண்ணெய் வெளியே வந்துடும். பல்ஸ் மோடில் நம்ம விட்டு விட்டு அரைக்கணும், அதுதான் பல்ஸ் மோட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெயோ நெய்யோ எதுவும் ஆட் பண்ணணும். அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் ஆட் பண்ணி நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரவையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது 1 கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை மிக்ஸியில் அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அது 1 கப். அதுக்கு தேவையான ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான பாயில்டு மில்க் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1/3 கப் கோகோனட், அதாவது துருவின கோகோனட். இல்லை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க ரவை 3 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த வேர்க்கடலை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த அளவில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகரும் 1/4 கப் ஒயிட் சுகரும் எடுத்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம்தான். அதே இப்போ சுகரோட அளவும் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணலாம், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. இப்போ நாம் இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் முதல்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணோட நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுலேயே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை அதையும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். ரவையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 பை 1 எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் இதையும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக சுகர், இது எல்லாமே நம்ம 1 பை 1 ஆட் பண்ணுறோம். இதுக்கு பாகு பதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அந்தளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நமக்கு அந்தளவுக்கு இதில் தேவைப்படாது, ஏன்னா வேர்க்கடலையே நமக்கு எண்ணெய் இருக்கும். ஸோ நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அது நல்லா வெந்து வரணும், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், ஏன்னா இப்போ நமக்கு அடியில் அப்படியே பிடிக்கும். இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும், நல்லா திக்கான பதம் வரணும். அப்போ நம்ம நெய் தடவின பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் அப்படியே கூட இது அல்வா போல் கூட சாப்பிட்லாம், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இதை ஒரு முறை நம்ம வீட்டில் செஞ்சால் போதும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இப்போ பாருங்கள், நமக்கு நெய் நல்லா பிரிஞ்சு நல்லா திக்கான பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு நெய் தடவின பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம பர்ஃபி போல் கட் பண்ணுறதுக்கு தான். இது ஹார்டான பர்ஃபி கிடையாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு நெய் தடவின ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம லெவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ லெவல் பண்ணியாச்சு. இது மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாதாம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக வார்மாக இருக்கும்போது நாம் இதை ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாதாமை அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பவுலில் அல்வா போல் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பர்ஃபி போல். இது சாஃப்டான பர்ஃபி தான், ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்கள் கெஸ்ட்டு வந்துட்டால் சட்டுன்னு ரெடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. ஏன்னா வேர்க்கடலை, தேங்காய், ரவை, சுகர் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். வெளியில் போய் நம்ம எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது.
வீட்டில் இருக்க பொருளை வச்சு நாம் ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஹல்வா ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இது பர்ஃபியாக கூட நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், and தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.